சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். இன்னைக்கு அமர்ந்திருக்கிறோமா? அமர்ந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா? அதுதான் கேள்வி. அப்போ ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா அவர் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அப்போ அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. அப்போ நீங்கள் அமர்ந்திருக்கிறவர், அமர்ந்திருந்து நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் தேடுகிற இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அதை நீங்கள் அறிய வேண்டும். நம்ம அறியாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உணரவே முடியாது. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? 9ஆம் வசனம் வாசிங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ரதங்களை நெருப்பினாலே சுட்டெரிக்கிறார். அல்லேலூயா. நம்மளால முடியுமா? நம்மளால பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறாராம். அப்போ வில் என்பது அம்புகளினாலே அந்த வில்லை உபயோகப்படுத்தி அம்பை என்ன பண்ணுறது? எதிரே நமக்கு வருகிறதான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அந்த அம்பு நம்ம இடத்துல வராதபடிக்கு வில்லையை உடைக்கிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈட்டியை நம்மளால் முறிக்க முடியுமா? ஆனால் அவர் முறிக்கிறார். அல்லேலூயா. இங்கே எகிப்தில் இருக்கிற பார்வோன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அப்படியே ரதங்களின் உருளைகள் தானா கழந்துச்சா. அல்லேலூயா. வருத்தத்தோடு அவர்களை நடத்தினாராம். அவர்கள் ரதத்தை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேலின் தேவன் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ ரதம் தானாவே கழுதான். அவன் அதை பார்த்து ஹார்ட் அட்டாக் ஆண்டிருப்பான் போல. யாருங்க? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் எதிராளியுடைய சத்துருடைய காரியங்களை திடுக்கிட பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில். நீங்கள் அமர்ந்திருந்து அவர் தேவன் என்பதை நீங்கள் அறிய வேணும். அவர் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் அறியாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம் உங்கள் வாழ்க்கையில் வரவே முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் படைத்தவர். வானோட சிங்காசனம் பூமியோட பாதபடியாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் நம்ம ஆராதிக்கும் போது நம்ம மத்தியில் இறங்கி வருகிறார். உங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அப்போ அமர்ந்திருக்கிறதுனா என்ன? அமர்ந்திருக்கிறதுனா என்ன? உட்காருதல். அடுத்தது என்னது? அடங்கி இருக்குதல். அப்போ அமர்ந்திருக்குது என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை என்ன பண்ணுது? நீ பெற்றுக்கொண்டு நீ அடங்கி இருக்கிறது தான் அமருதல். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அடங்கி இருக்கும்போது, நீ அமர்ந்து இருக்கும்போது அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீ யுத்தம் பண்ணதுக்கு உனக்கு பலன் இருக்கிறது, உனக்கு திறமை இருக்குது, உனக்கு கிருபை இருக்கிறது. அல்லேலூயா.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கிருபையும் திறமையும் பலனும் உனக்குள்ளது, நீ அடங்கி உட்காரு, நான் தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கிரு. அல்லேலூயா. அப்ப அடங்கிருதுன்னா நீ அமர்ந்திரு. ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை ஆராதிக்கிறது, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உனக்கு நன்மைகளை கட்டளையிடுகிற தேவன். நீ என்ன பண்ணுமா? ஒரு கரத்தில் அடங்கி இருக்கணுமா? அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உன்னை என்ன பண்ணுவார்? உன்னை உயர்த்துவார். நீங்கள் 5ஆம் வசனம் வாசிங்கள். 5ஆம் வசனம். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நீ அடங்கி இரு, கீழ்ப்படிந்து இரு. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார், உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால தான் 4ஆம் வசனம் சொல்கிறது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையான வாடாத கிரீடத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு கிரீடம் இருக்குது. என்ன கிரீடம்னா, வாடாத கிரீடம், துரும்பிடிக்காத ஒரு கிரீடம், ஒரு மகிமை உள்ள கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனால் நாம் அடங்கி இல்லாத போது, அமர்ந்திருக்காத போது பிசாசு என்ன பண்ணுகிறான்? 8ஆம் வசனம் சொல்லுது, எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் போல சுத்தி திரிகிறான். அல்லேலூயா. அவன் பார்த்துனே இருக்கிறான். அம்மா, இந்த சகோதரி அடங்கி உட்கார மாட்டேது, இந்த சகோதரன் அடங்கி உட்கார மாட்டான். இவன் என்ன பண்ண? எப்படியாவது விழுங்கலாம். அல்லேலூயா. நீ அடங்கி உட்கார்ந்துட்டினா நீ பலமுள்ள ஒரு தேவனுடைய வல்லமை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். அல்லேலூயா. நீ அமர்ந்திருக்க தேவ வல்லமையினால் நீ நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நீ அடங்கி உட்காராத போது, அமர்ந்திருக்காத போது, சில வேளை உங்களுடைய சுவாபங்கள் வெளிப்படும் பொழுது சத்துரு பார்த்துன்னுக்கிறான். ஆஹா, என்ன பண்றான்? அமர்ந்திருக்காம உள்ள ஓடினே இருக்கிறாங்கப்பா, நடந்துனே இருக்கிறாங்கப்பா. அல்லேலூயா. இவங்களுக்கு என்ன பண்ணு? வலை போடு. என்ன போடு? வலை போடு. நீ அமர்ந்திருந்துட்டீன்னா நீ யாரா மாறினா? தெளிந்த புத்தி உள்ளவளாய் மாறிற. நீ அமர்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டினா விழித்திருக்கிற ஒரு அனுபவம் உனக்குள்ளே கிடைக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நீ அமர்ந்திருக்கும் போது உனக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது, உங்களுக்கு ஒரு விழிப்பு உண்டாகிறது. சத்துரு எனக்கு விரோதமாக சோதனை கொண்டு வருகிறான் என்பதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அமர்ந்திருக்காதவர்களால தான் அவன் வருகிற சோதனைக்கு நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருக்கும் போது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் அமர்ந்திருக்கிற தேவன், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. 3 காரியத்தை நம்ம தியானிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப நானே தேவன் என்று என்ன பண்ணணுமா? அறிந்து கொள்ளணும். நீ அறியாத வரைக்கும் உனக்கு சத்தியம் புரியாது. அல்லேலூயா. தேவ சித்தம் தெரியாது, பரிசுத்த வாழ்க்கை உனக்குள்ளே காணப்படாது. நீங்கள் அமர்ந்திருந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல் காரியத்தை ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 42:8. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. கவனிங்கள், யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. அல்லேலூயா. இப்போ யோசேப்பு காணாம போனி எத்தனை வருஷம் ஆகுது?
13 வருஷம் ஆகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு 13 வருஷத்துக்கு ஒரு ஆள் காணாம போயிட்டா திரும்பி அவர் வந்தார்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? முடியாதா? முடியாது. ஆனா இங்கு பாருங்க, யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான், அவனுடைய சகோதரர் வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களை அவன் என்ன பண்ணனா? அறிந்தான், அவர்கள் அவனை அறியல. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, யோசேப்பு தேவ சித்தத்தை அறிந்திருந்தான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில அவனுடைய சித்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஏன் உங்களுக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரு? ஏன் சோதனை அனுமதிக்கிறாரு? ஏன் கஷ்டத்தை அனுமதிக்கிறார்னா, உங்களுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவ சித்தத்தை வச்சிருக்கிறாரு. அவனுடைய தனக்கு சொப்பனத்தை போய் என்ன பண்றான்? சகோதரருக்கு சொல்றான், பெற்றோருக்கு சொல்றான். அவனை எல்லாம் பகைத்தார்கள், அவனை வெறுத்தார்கள், அவனை குழியில போட்டினார்கள். ஆனால் ஒன்று, இது தேவ சித்தம் என்பதை யோசேப்பு அறிந்திருந்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது என்பது என்ன? உனக்கு எவ்வளவு கிருபைகள் இருந்தாலும் திறமைகள் இருந்தாலும் நீ அடக்கி நீ அமர்ந்திருக்கும் போதுதான் தேவ சித்தம் உனக்குள்ளே வெளிப்படும். அல்லேலூயா. அவர் கைக்குள்ளே நீ அடங்கி இருக்கும் போதுதான் அவர் கையினாலே உன்னை தூக்கி உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், அவனை வெறுத்தார்கள், மறந்து போனார்கள். ஆனால் மீண்டும் எகிப்துக்கு வரும்போது அவன் பாருங்க, உடனே பாருங்க, அவன் வேத வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனம் வாசியுங்கள். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார். கவனிங்கள், அவன் உடனே சொப்பனத்தை நினைவு கூறுகிறான். பாருங்க, வந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் கூட யோசேப்புடைய சாயலை அறியல. அல்லேலூயா. ஏன் அவங்க அறியலைன்னா, அவங்க ஆண்டவரோட சமூகத்தில் என்ன இல்லை, அமரலை. அவர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ளேயே என்ன பண்றாங்க? ஆசீர்வாதத்தையும் உலக காரியமாகவே இருந்துட்டாங்க. ஆனால் உடனே அவன் என்ன பண்றான்? அறியறான். சொல்றான், அவர்களை பார்த்து வேவுக்காரர் என்று சொல்றான். அல்லேலூயா. வந்தவர்கள் பாருங்க, அவனோட மூத்தவர்கள், முதிர்ச்சியானவர்கள். இப்ப அவங்களுக்கு முதிர்ச்சி அனுபவம் இல்லை, ஞான குறைவு, தேறினவர்கள். ஆனால் இங்கு யோசேப்பு பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி உள்ளவனா இருக்கிறான், ஞானம் உள்ளவனா இருக்கிறான், விசேஷித்த ஆவி உள்ளவனா இருக்கிறான். காரணம், தேவ சித்தம் அவனுக்கு பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தது. எதை கற்றுக்கொள்ள வருகிறாய்? உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ எவ்வளவு தூரம் கற்றுக்கொண்டு இருக்கிறாய்? எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு நீ வளர்ந்து கொண்டு இருக்கிற? அல்லேலூயா. உன் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு கொண்ட உறவு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. ஆனா அவங்க சொல்றாங்க, 22ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். இப்ப இவங்க யாரா மாறிட்டாங்க? குழந்தையா மாறிட்டாங்க. ரூபன் சொல்றான், என்ன சொல்றான்னா, இளைஞனுக்கு விரோதமான பாவம் செய்யாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வந்து இப்போதான் அவங்களுக்கு வருது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்ப அவங்க முதிர்ச்சி குறைஞ்சிச்சு. ஆனா யோசேப்புக்குள்ள என்ன பண்றான் பாருங்க, வந்திருக்கிறவர் சகோதரர், இளைய குமார் பென்யமின் இருக்கிறான், அப்பா இருக்கிறார். அவங்களை எப்படியாவது கொண்டு வரும்படி அவன் சாக்கு முட்டையில் என்ன பண்றான்? பணத்தை போடுறான். அங்க அவன் ஞானத்தோடு செயல்படுகிறான். ஆனாலும் அவர்கள் கடைசியாக தான் அவன் தனக்குள்ளே அடக்கி கொண்டு தன்னை அவன் வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மத்தேயு 12:50 வாசியுங்கள். மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். நாம் சகோதரர்,
அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எப்படி? எவனோ அவன் எனக்கு சகோதரனும் சகோதரியா இருக்கா. அப்ப நாம் சகோதரர் என்றால், சகோதரி என்றால் என்ன செய்ய வேணும்? தேவ சித்தத்தை செய்ய வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பம் ஒரு குடும்ப உறவு, நமக்குள்ள ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது, சகோதரித்துவம் இருக்கிறது. காரணம், ஆண்டவர் ரத்தத்தினால நம்மை சகோதர சகோதரியாய் மாற்றினார். நமக்குள்ள பிரிவினை இல்லை. அல்லேலூயா. அப்ப நாம் தேவனை அறிய அறிய நம்ம யாருக்கு மாறோம்? உறவுகளுக்குள்ளே ஐக்கியம் உள்ளவர்களா மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறவர்கள் ஒரு உறவுக்குள்ள கலந்திருக்கிறோம். இன்னைக்குள்ள கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு பாவத்தினால் பிரித்து நம்மளை தூரமாக்கினான். இயேசுவின் ரத்தத்தினால எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறோம்? எல்லாம் ஒரு மூலையில இருந்து இப்ப சபையில் என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு குடும்பமாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பரலோகத்தின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ சகோதரனும் சகோதரியா இருக்கிறான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நாம் சகோதரர். அல்லேலூயா. இப்போ இவர்களுடைய மந்தை என்ன ஆச்சா? மிகுதியா இருந்தபடினால வாக்குவாதம் உண்டானது. நம்ம யாரா இருக்கிறோம்? சகோதர சகோதரியா இருக்கிறோம். நமக்குள்ள என்ன வரக்கூடாது? நமக்குள்ள என்ன வரக்கூடாது? வாக்குவாதம் வரக்கூடாது. அல்லேலூயா. இங்க ஆபிரகாம் சொல்லுகிறார், நாம் சகோதரர். அல்லேலூயா. நாம் சகோதரர். நாம் தேவ சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். அல்லேலூயா. அப்ப நாம் சகோதரர்கள் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அப்போ நமக்குள்ளே நாம் சகோதரர்களா இருந்தா எப்படியா இருக்கணும்? பொறாமையும் வாக்குவாதம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நான் ஆவிக்குரியவர்களா நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம யாரா மாறக்கூடாது? மாம்சத்துக்குரியவர்களா மாறக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வளர வளர, இங்க பவுல் சொல்லுகிறார் 1ஆம் வசனத்துல, சகோதரரே உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நான் எண்ணி பேசாமல், உங்களுடன் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குள்ளவர்கள் என்று, கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள் என்று எண்ணி பேசுகிறேன். அல்லேலூயா. நம்ம குழந்தையா பெரியவர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யாரா இருக்கணும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருக்கணுமா? பெரியவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தை நல்லா வளரணும், சத்தியத்தில் வளரணும், வசனத்தில் வளரணும். இங்க பவுல் சொல்லுகிறார், நீங்க இன்னும் குழந்தையா இருக்கிற, வயசுதான் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தையா இருக்கிற, இன்னும் சுவாபம் மாறல. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை இன்னும் நீ அறியாம இருக்கிற, ஆண்டவருடைய வழி நடத்துறது இன்னும் அறியாம இருக்கிற. ஆண்டவர் எதற்கு உன்னை அழைத்து இருக்கிறார்? எதற்கு உன்னை ரட்சித்து இருக்கிறார்? உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கா? அல்லேலூயா. உன்னை வளரும்படியாக, நீ எழும்பும்படியாக தான் ஆண்டவர் உன்னை ரட்சித்து இருக்கிறார். எத்தனை வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்டு, இன்னும் குழந்தையாவே இருக்கிறோமே. இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளே இருக்கிறதா? யோசேப்பு அவன் உபத்திரவப்பட்டான். அவன் சொன்னான், அங்க பாருங்க, அந்த சொப்பனத்துக்கு ஒரு மந்திரவாதியும் எவனும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. ஆனால் உள்ளே சிறைக்குள்ள இருந்தவன் அவன் விசேஷித்த ஆவி உடையவனா இருந்தான். ஒரு சிறைக்குள்ள இருவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஞானம் உள்ளவனா இருந்தா, இனி கர்த்தர் உன்னை வீட்டுக்குள்ள வைத்திருக்கிறார், தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வந்திருக்கிறார். நீ என்ன ஆவி உள்ளவளா இருக்கணும்? உனக்குள்ள எப்படிப்பட்ட ஞானம் விளங்க வேண்டும்? இன்னும் ஞான குறைவுகளோடு நாம் இருக்கலாமா? அல்லேலூயா. சபைக்கு வந்து போகிற நான் இன்னும் பரிசுத்த ஆவியினால் இன்னும் நீ நிரப்பப்படாமல் இருக்கிறாயா? உன் ஜெபத்தில் இன்னும் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. நீ குழந்தையா இருக்கிறாயா? இன்னும் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா?
அல்லேலூயா. எப்படி இருக்கிறது உங்க ஜெபம்? சில பேருடைய ஜெபம் வருஷக்கணக்கா சொன்னதையே ஜெபம் இருப்பாங்க. அல்லேலூயா. இல்ல, உங்க ஜெபத்துல என்ன இருக்கணும்னா ஒரு மறுரூபம் இருக்கணும். மற்றவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு லோத்துவும் ஆபிரகாம் சொல்றான், நாம் சகோதரர்கள். ஆனா லோத்து பாருங்க, பிரிந்து போய் அவன் என்ன பண்ணா, கூடாரம் போட்டான். 1 கொரிந்தியர் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்கள். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். கவனிங்க, இங்க ஆபிரகாமை விட்டு பிரிந்து போய் இங்க லோத் என்ன செய்கிறான்? சோதோமுக்குள்ள போய் கூடாரம் போடுகிறான். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, பொல்லாத ஜனங்களும் மகா பாவிகளும் இருக்கிறார்கள். நீ கூடாரம் போடுறதுல என்ன பண்ணி இருக்கணும்? ஆபிரகாம் என்ன பண்ணாரு பாருங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. நீ பிரிந்து போகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறியா? லோத்து பார்த்தான், ஏறெடுத்து பார்த்தான், இது ஏதேனை போல இருக்கிறது, கர்த்தரின் தோட்டம் போல இருக்கிறது. போனவன வீட்டுக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா. அவன் தெரிந்து கொண்ட இடம் பொல்லாத ஜனம். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமோ தான் போன சமபூமியில மம்ரேயில பலிபீடத்தை கட்டினான், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். அது ஆண்டவருக்கு சந்தோஷமா இருந்தது. உன் வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க வீட்டில் ஒரு நன்றி பலி இருக்கிறதா? ஒரு ஸ்தோத்திர பலி இருக்கிறதா? நீ ஆண்டவருக்கு இவ்வளவு தூரம் உனக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறாரு, தேவ சித்தத்தில் உன்னை நடத்தி வந்திருக்கிறாரு. நீ நன்றி பலிபீடத்தை கட்டுகிறாயா? அவன் பாருங்க, சோதனைக்குள்ள மாட்டிக்கினான், பாவத்துக்குள்ள மாட்டிக்கினான். ஆனா ஆபிரகாமோ அவன் போன உடனே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ இந்த பூமியில எங்க இருக்கணுமோ அங்க ஒரு நல்ல வீட்டை தருவேன், நல்ல இடத்தை தருவேன். நீ எங்கு போனாலும் எனக்கு நன்றி செலுத்து. நீ நன்றி செலுத்து, ஆராதனை பண்ணு. நீ இருக்கிற இடத்தை உனக்கு சொந்தமா கொடுப்பேன். ஏன் உன்னால சொந்த இடத்துல வாழ முடியல? ஏன் உன்னால் ஆசீர்வாதமா இருக்க முடியவில்லை? நீ ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறாயா? ஸ்தோத்திர பலியிடுகிறாயா? ஸ்தோத்திரம் பண்ணுகிறாயா? உன் இருதயத்தில் ஒரு நன்றி உள்ளம் பொங்கி வருகுதா? ஏதோ சபைக்கு வந்துட்டேன், ஆராதனைக்கு வந்துட்டேன், ஒரு மணி நேரம் ஆராதனை முடிஞ்சா நான் வீட்டுக்கு போயிடுறேன். இல்ல, நீ வரும்போது ஒரு நன்றியோடு வரணும், துதியோடு வரணும், சந்தோஷத்தோடு வரணும். என் ஆண்டவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ எம்மட்டு நடு, அதெல்லாம் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆபிரகாம் மேல ஆண்டவர் ரொம்ப பிரியமாச்சு. இந்த பூமியை உனக்கு தரேன், உனக்கு நீ எவ்வளவு நட. காரணம் என்ன? அவன் கர்த்தரை ஆராதித்தான். அல்லேலூயா. வாசியுங்கள் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இப்ப பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஏனென்றால் அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுக்கு முகத்துக்கு தப்பி ஓடின போது என் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். அந்த தேவனுடைய அவன் வீட்டில் என்ன பண்ணா? ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டினா யாக்கோபு. அல்லேலூயா. உன்னை எத்தனை சூழ்நிலை ஆண்டவர் உன்னை தப்புவித்தார், உன்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. சத்துருக்கள் உனக்கு எதிராய் வரும்போது, உன்னை விழுங்க பார்க்கும் பொழுது உன்னை பாதுகாத்த தேவன், உன்னை பராமரித்த தேவன். உன்னுடைய வீடு தேவனுடைய வீடா இருக்கிறதா? தேவன் தங்குற வீடா இருக்கிறதா? அப்படி இருக்கும்னா தேவ சித்தம் உனக்குள்ள நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீடு தேவனுடைய வீடா இருக்கணும். தேவனுடைய வீட்டில் தேவ சித்தம் இருக்கணும், தேவனுடைய நடத்துதல் இருக்கணும். ஏன் தேவ சித்தம் வீட்டுக்குள்ள இல்ல? நீ தேவனை இன்னும் அறியல,
நீ அமர்ந்திருக்கல, நீ அமர்ந்திருப்பாயனால் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவாய். உன் வீட்டில் தேவ சித்தம் நிறைவேறும். நீ எதை விரும்புகிறாயோ, நீ எதை கேட்கிறாயோ, கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இங்கு பார்த்தீங்கன்னா, இங்கு கப்பர்நகூமில் ஒரு ஆலயத்தில் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிறார். இப்போ அவர் உபதேசிக்கும் பொழுது 60ஆம் வசனத்தில் இது கடினமான உபதேசம் என்று யார் இதை கேட்பார்கள்? அல்லேலூயா. இப்போ இயேசுடைய உபதேசம் எப்படி இருக்குதா? அல்லேலூயா. அப்போ இயேசுடைய உபதேசம் கடினமா இருக்குது. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்? அவர் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவருடைய உபதேசம் எப்படி இருக்குது? கடினமா இருக்கு. இதை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? 66ஆம் வசனம் வாசிங்க. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. என்னப்பா இந்த ஏசப்பா இவ்வளவு கடினமா பேசுறாரு, நான் ஆறுதலா பேசுவாருன்னு வந்தேன், ஆசீர்வாதமா பேசுவாருன்னு வந்தேன். ஆமென். இவர் இவ்வளவு கடினமா பேசுவாரு, இனிமே நான் இவர்கிட்ட வரவே மாட்டேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் இருக்கும், இந்த பூமியில தான் நீ ஆசீர்வாதமா இருப்பாய், ஆனா பரலோகத்துக்கு போக மாட்டேன். வேணுமா ஆசீர்வாதம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் உபதேசம் கடினமா இருந்ததுனாலே அநேகர் போய்விட்டார்கள். என்னப்பா ஆறுதலாவே பேச மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் திட்டுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இயேசு கடினமா பேசியிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் அடுத்த 67 வாசிங்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் பேசுற, சுகத்தையும் பேசுற, கடினமும் இருக்கிறது. உனக்கு நல்ல கதையே சொல்லி சந்தோஷப்படுத்தி உன்னை தூங்க வைக்கிறதுக்கு அல்ல, உன்னை பரலோகத்துக்கு போய் வைக்கிறதுக்கு தான் கடினமான உபதேசம். அல்லேலூயா. உன் இருதயத்தில் மறைந்திருக்கிறதை வெளிப்படுத்தி, ஆமென், உன்னை உள்ள மறைந்திருக்கிற ஊனைய கணக்கிலும் பிரித்தெடுத்து உன்னை ஆரோக்கியமாக்குறதுக்கு தான் ஒரு கடினமான உபதேசம். அல்லேலூயா. அப்ப இயேசுடைய உபதேசம் கடினமா இருந்தபடினால் போய்விட்டார்கள். இப்ப கேட்கிற, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆனால் அதுக்கு பேதுரு என்ன சொல்லுகிறார்? 68 வாசிங்கள். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? எல்லாரிடம் போனா ஆசீர்வாதம் சொல்றாங்க, சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாங்க, ஒன்னும் நடக்கல ஆண்டவரே. ஆனா நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போற வழி உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. பேதுரு கரெக்டா சொல்ற, யார்கிட்ட போவா ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 69 வாசியுங்கள். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இங்கு பேதுரு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துனா யாரு? அபிஷேகிக்கப்பட்டவர். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன். கிறிஸ்து என்றால் மேசியா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பேதுரு சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் அபிஷேகிக்கப்பட்டவர், வருகிற மேசியா நீர்தான் ஆண்டவரே. நாங்க அறிந்திருக்கிறோம், எப்படி ஆண்டவர் உங்களை விட்டு போயிடுவோம்? அல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்கார தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கும் எருசலேமிலே அந்த சுவருக்கு முன்பாக மேசியா வருவாரா, மேசியா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறோம். அல்லேலூயா. மேசியா வந்துட்டு போயிட்டாரு, அவர் மீண்டும் ராஜாதி ராஜாவா வர போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இந்த சத்தியத்தை அறிகிறது இல்லை, ஆனா பிசாசு அறிந்திருக்கிறான். வாசிங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம்.
பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவர்களை பேச ஒட்டாமல் அதட்டினார். கவனிங்கள், பிசாசு இவர் தேவனுடைய கிறிஸ்து என்று சத்தமிட்டது, அவைகள் அதை அறிந்திருந்தபடியால் அதட்டினார். அல்லேலூயா. கவனிங்க, அப்ப பிசாசுக்கு தெரிஞ்சது இவர்தான் மேசியா, இவர்தான் அபிஷேகிக்கப்பட்டவர், இவர்தான் என்ன அழிக்க வருவார்னு சத்தமிட்டது. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டவர் என் முன்பாக இருக்கிறார், என்னை அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக நீங்க கேட்கணும். அல்லேலூயா. நீங்க ஆவி அனலும் இன்றி நீ ஜபிச்சு விட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் உங்க வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறீர்களா, அனல் இல்லாமல் இருக்கிறீங்களா? நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்ன அபிஷேகிங்க. ஆண்டவரே, நான் அனல் உள்ள ஒரு ஜீவியம் வாழணும். ஆண்டவரே, ஜெபமே வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவரே, முன்னேற்றமே இல்லை. ஆண்டவரே, அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இயேசுடைய சீஷர்களை முந்தினவன் யாரு? முதல் சீஷன் யாரு? பேதுரு தானே. வாசிங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்கள். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? யார்கிட்ட போய் சொல்றா? யார்கிட்ட போய் சொல்றா? யார்கிட்ட போய் சொல்றா? அந்திரேயா போய் பேதுரு கிட்ட சொல்றாரு, நாங்கள் மேசியாவை கண்டோம். இப்ப பேதுருக்கு யார் அறிமுகப்படுத்தினது? இயேசுவை. அந்திரேயா. அல்லேலூயா. அது சொன்னா கிறிஸ்துவை கண்டோம், மேசியாவை கண்டோம். அல்லேலூயா. ஆனா பேதுருக்கு ஒரு வாஞ்ச, இந்த மேசியாவை எப்படியாவது என்ன பண்ணணும், பார்க்கணும். அவருடைய வருகை குறித்த காரியங்கள் ஆச்சரியம் எல்லாம் ஆயத்தமா இருந்தது. இப்ப முதல் காரியம் அறிமுகப்படுத்துவன் அந்திரேயா. ஆனா முதல் சீசனா மாறினது யாரு? பேதுரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசு எங்கெங்கெல்லாம் ஜெபிக்க போறாரோ, எங்கெல்லாம் சுகமாக்க போறாரோ, அங்கெல்லாம் பேதுரு இருந்தான். ஆனா அந்திரேயா இல்ல. அல்லேலூயா. அவன் அறிமுகப்படுத்துறதுல மேன்மை பாராட்டி இருந்தான். ஆனா பேதுருவோ அவர் பக்கத்திலே இருக்க அவர் அறிகிற அறிவின் வாசனையினால நிரப்பப்பட்டிருந்தான். இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் அந்திரேயாவுடைய புத்தகம் எழுதப்படல, ஆனா பேதுரு புத்தகம் எழுதப்பட்டது. அல்லேலூயா. அவனுடைய ஆவல், அவனுடைய வாஞ்சை எல்லாம் சத்தியத்தை அறியணும், இன்னும் சத்தியத்தை அறியணும், இன்னும் இந்த வேதத்தை அறியணும், இந்த ரகசியத்தை அறியணும், இந்த வேதத்துள்ள மகத்துவத்தை அறியணும். அந்திரேயா பண்ணான், நான் தாண்டா உனக்கு முதல்ல அறிவிச்சேன், அதுலயே சந்தோஷத்துல இருந்தான். ஆனா பேதுரு என்ன பண்ணானா, முதல் சீசனாவே மாறிட்டான். எல்லாத்துலயும் கலந்துக்கணும். ஏன் சுவாமி எங்க போற? ஆண்டவரே நான் வரேன், நான் வரேன், நான் வரேன், நான் வரேன். ஏன் சுவாமி? போகிற இடம்லாம் 3 பேர் போனாங்க, ஆனா அந்த 3 பேர்ல பேதுரு ஒருவனா இருந்தான். இன்னைக்கு நீங்க எதுலெல்லாம் வாஞ்சையா கலந்து கொள்ளுகிறீர்கள்? உபவாசத்துல கலந்து கொள்ளுகிறீர்களா? இல்ல ஊழியத்துல கலந்து கொள்ளுங்களா? முதல் இடமா இருக்கிற இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா ஊழியத்துல பின்னாடி இருக்கிறோம். ஆனால் பேதுரு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் முன்னாடி இருந்தான், ஆண்டவருக்காக அவன் முன்னோக்கி போனான். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் வாசிங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றான். கவனிங்க, யார்கிட்ட சொல்லின்னு இருக்கிறா? யார்கிட்ட சொல்லின்னு இருக்கிறா? யார்கிட்ட சொல்லின்னு இருக்கிறா? மேசியா கிட்ட சொல்லின்னு இருக்கிறா. அல்லேலூயா. இயேசுதான் மேசியா, அவர்கிட்ட சொல்லுகிறா. மேசியா வருவாரு, எல்லாவற்றையும் அறிவிப்பார். அல்லேலூயா. உடனே இயேசு என்ன சொன்னாரு? உன்னுடனே பேசுகிற நானே அவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட தான் பேசினே இருக்கிறாரு. நம்ம சொல்றோம், இயேசுவே எங்க தான் இருக்கிறீங்க ஆண்டவரே? உங்களுக்கு கண்ணு இல்லையா ஆண்டவரே?
நீங்க இவ்வளோ நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என்னதான் பண்ணின்னு இருக்கிறீங்க ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் துக்கத்தில் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றா, மேசியா வருவாரு, எல்லாவற்றையும் அறிவிப்பாரு. இயேசுவுக்கே சுவிசேஷம் சொல்றது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆளு பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆனால் இயேசுட நான் தான் அவரு. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத நம்ம அறியாது இருக்கிறோம். ஆனால் இவள் அறிந்த பின்பு குடத்தை வைத்து விட்டு ஊருக்கு போனாள். அல்லேலூயா. இயேசுவை அறியாத வரைக்கும் எங்க இருந்தா? கிணற்றின் அருகே இருந்தா, பாவ வாழ்க்கையில இருந்தா, விசுவாசம் இல்லாம இருந்தா, ரட்சிப்பு இல்லாம இருந்தா, எல்லாவற்றையும் மறந்து இருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்திருந்தீங்கன்னா மறந்து போனதை எல்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். இன்னைக்கு பைபிள்லாம் மறந்து போச்சா? நிறைய பேருக்கு சத்தியம் மறந்து போச்சா? ஜெபம் மறந்து போச்சா? எல்லாம் மறந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி ஜெபம் பண்றது? வெக்கமா இருக்குது, பாடுறதுக்கு பயப்படுறோம். அல்லேலூயா. இவளுக்குள்ள அவள் மேசியாவை அறிந்த பிறகு அவ குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ள போனாள். அல்லேலூயா. அந்த ஊராரெல்லாம் அவள் வார்த்தை கேட்டு விசுவாசம் உள்ளவளாய் மாறினார்கள். அல்லேலூயா. அப்ப சத்தியம் உனக்குள்ள வரும்பொழுது நீ சும்மாவே இருக்க மாட்ட. நீ என்ன செய்வாய்? அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாற்றுவாய். அப்ப சத்தியத்தை அறியணும், இன்னும் கேட்கணும், இன்னும் அமர்ந்திருக்கணும், இன்னும் நீ அனலாக்கப்படணும், இன்னும் நீ எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நீ எழும்பாத வரைக்கும் உனக்குள்ள கஷ்டங்கள், கவலைகள், துக்கம் உன்னை அமிழ்த்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. உன்னை பிரகாசிக்க வைக்க முடியாது. நீ அவர் நானே தேவன் என்று நீ அறிவாய் என்றால் உன்னை சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் என்ன பண்ணாரு? சத்தியத்தை அறிவிச்சாரு. உயிர் தெழுந்த பின்பு என்ன பண்ணாரு? வாசிங்க, லூக்கா 20:24-18 வாசிங்க. அவர்களில் ஒருவனாகிய கீலேயப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அல்லேலூயா. இப்ப இயேசுவுக்கு என்ன பண்றான்? அறிவுரை சொல்றான், ரட்சிப்பு சொல்றான். இன்னும் உனக்கு தெரியாதா? அல்லேலூயா. இன்னும் அவன் கண்ணு குருடா இருக்குது. அல்லேலூயா. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? அவர் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியா இருந்தாரே, அவர் மரித்து 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கலையே. அல்லேலூயா. அவர் வேத வாக்கியங்களை விவரித்து சொன்னார். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறியாத வரைக்கும் உன்னால எழும்பவே முடியாது. நீ அமர்ந்திருந்து என்ன பண்ணணும்? சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும், ஆவி அனலாக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அங்கே அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும் போது அவர் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. எம்மாவூருக்கு போனவர்களை ஆண்டவர் சத்தியத்தில் நடத்தி எங்க அமிச்சாரு? எருசலேம். நீ எம்மாவூருக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? வீட்டில் இருக்கிறாங்க. சத்தியம் இல்லாதபடினாலதான் அநேகர் என்ன பண்றாங்க? சில பலவீனமா இருக்கிறவங்க வீட்டில் இருந்தா பிரச்சனை இல்லை. எல்லா சூழ்நிலை இருந்து நீ வீட்டில் இருப்பாயினால் சத்தியம் உனக்குள்ளே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றோம்? அலங்கார உடைகளை உடுத்தி கொண்டு ஆயத்தத்தோட போறோம்ல. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஏன் உனக்கு ஒரு அசதி இருக்கிறது? ஏன் உனக்குள்ள ஒரு உற்சாகம் இல்லை? சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோ இங்க பேதுரு பாருங்க, மீன் பிடிக்கிற இந்த பேதுருவை கர்த்தர் என்ன பண்ணாரு? உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொன்னார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அப்போஸ்தலர் 2:41 வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:41. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பேதுருடைய பிரசங்கத்துல 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவன் பார்த்தான், மீனே கொடுத்துன்னு இருந்தார். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மீன் எதுக்குமா குத்த? உன்னை மனுஷரை பிடிக்கல ஆக்குவேன். அல்லேலூயா.
அவன் 11 கூட எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. அவன் பிரசங்கத்தை கேட்டவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. காரணம், சத்தியம் உனக்குள்ள இருந்தா ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணுவாய். நீ சாட்சியாய் சபையில நிற்ப, சபையில தூணா இருப்ப. எந்த சூழ்நிலையிலும் சபை உன் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. 3வது காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலம் கொண்டு வந்து. கவனிங்கள். இப்போ இந்த ஆண்டவர் விருந்துக்கு அழைச்சவர் யாரு? விருந்துக்கு அழைச்சவர் யாரு? யாரு? சீமோன். அல்லேலூயா. இப்போ வந்தவ பேர் என்ன? பாவியாகிய ஒரு பாவியான ஸ்திரீ. இப்போ அவ என்ன பண்ணா? அவ பரணியில பரிமள தைலத்தை கொண்டு சரி, எதார்ச்சையா எடுத்துன்னு வந்தாளா இல்ல ஆயத்தத்தோட எடுத்துன்னு வந்தாளா? கரெக்டா சொல்லுங்க. ஆயத்தத்தோட எடுத்துன்னு வந்தாளா எதார்ச்சையா எடுத்துன்னு வந்தாளா? ஆயத்தத்தோடு தான். எப்படி ஆயத்தத்தோட எடுத்துன்னு வந்தா? வருவார்னு கேள்விப்பட்டான். இயேசு வருவார்னு கேள்விப்பட்டு. எங்க போட்டுக்குது? கேள்விப்பட்டார் எங்க போட்டுக்குது? அல்லேலூயா. ஆனா நீங்க சொல்லுகிறது கரெக்ட் தான். ஆனா அதே வசனத்துல பாருங்க, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்தாள். அல்லேலூயா. அப்போ அவ பரிமள தைலம் என்ன பண்ணல, எத்தனை வரல. ஆனா அவள் வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து என்ன பண்ணலாம்? பரிமள தைலத்தை கொண்டு வந்து. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் எதை கொண்டு வரல? பரிமள தைலத்தை கொண்டு வரல. அழைக்கப்படாமல் வந்தவள் வெறுங்கையா வந்தா. ஆனா அங்க கேள்விப்பட்டா இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அவளுக்கிட்ட இருந்தது என்ன இருந்தது? அவகிட்ட இருந்தது எடுத்துன்னு வந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க. அழைக்கப்படாதவள் ஆயத்தமாய் வந்தாள், அழைக்கப்பட்டவன் ஆயத்தம் இல்லாமல் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்களாக நீங்க ஆயத்தமா வந்தீங்களா? நல்ல அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? நிறைய பேர் போராடியே வந்திருக்கிறீங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு ஓடி வந்திருக்கிறீங்க. 2 பாட்டு முடிஞ்ச பிறகு ஓடி வந்திருக்கிறீங்க. இது ஆயத்தமா? ஆண்டவர் பார்க்கிறாரு. 2 பாடல் முன்னாடியே ஆண்டவர் வந்துட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நான் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அசட்டையா இருப்போமானால் அது வருகைக்கு எப்படி ஆயத்தமா இருப்போம்? எப்படி ஆயத்தமா இருப்போம்? வந்தவ யாரு? வந்தவ யாரு? பாவி. ஆனா உள்ள வந்தவனை யாரா மாறிட்டா? யாரா மாறிட்டா? பரிசுத்தம் உள்ளவளா மாறிட்டா. இப்ப பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்னவா மாறல, பாவத்துல தான் இருக்கிறான். அல்லேலூயா. வாசியுங்கள். நீங்கள் 15 அதே 7ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். கவனிங்க. இப்ப அழைக்கப்பட்டவன் 3 காரியம் செய்யணும். இயேசு சொன்னார் 3 காரியம். என்னென்ன காரியம்? என்ன பண்ணணும்? கால்களுக்கு, 2வது கன்னத்துல முத்தம் கொடுக்கணும், அடுத்தது என்ன பண்ணணும்? தலையில என்ன பூசணும். அப்ப காலை கழுவுறது எது? தாழ்மை. கன்னத்துல முத்தம் கொடுக்கிறது எது? அன்பு. தலையில என்ன பூசுறது எது? கனம். அல்லேலூயா. அந்த தாழ்மையும் தன்னை தாழ்த்தவும் அன்பு காட்டவும் கனம் பண்ணவும் அவன் செய்யல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா உள்ள வந்தவ தலைகீழா பண்ணிட்டா. என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டா? காலில் ஊத்த வேண்டிய தண்ணீரை கண்ணில இருந்து ஊத்தின்னு வந்துட்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணில இருந்து தண்ணி பூச்சின்னு வந்துட்டா வீட்டில். அல்லேலூயா. இவன் காலில் ஊத்துறதுக்கு சோம்பல் பண்ணின்னு பார்த்துனுக்குறான்.
இவன் என்ன பண்ணா, கண்ணில் தண்ணியை ஃபுல்லா எடுத்துன்னு வந்து சரியான இடத்துல வந்து அந்த பாதத்துல கண்ணியை ஊத்துனான். அல்லேலூயா. அவன் கன்னத்தில் முத்தம் கொடுக்க வேண்டிய அவன் இவ அந்த பாதத்தையே முத்தம் கொண்டு இருந்தா. அல்லேலூயா. இவன் தலையில என்ன ஊத்த வேண்டிய இவன் அவளுக்குன்னு இருந்த ஒரே ஒரு விலையேறப்பட்ட தைலத்தை அவர் சிரசின் மேல ஊற்றினான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இவள் அநேக பாவங்கள் செய்தால் இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. வந்தவன் பாவத்தோடவே இருக்கிறான் உள்ள, ஆனா அழைக்கப்படாம வந்தவ பரிசுத்தமா மாறிட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் இன்னும் பாவத்தோடு இருக்கிறீர்களா? இன்னும் சுவாபங்கள் மாறாமல் இருக்கிறதா? வந்தவள் பரிசுத்த சந்ததியா மாறிட்டா. அல்லேலூயா. அவள் உயிர்த்தெழுந்த பின்பு அவள் பரிமள தைலங்களை கொண்டு வந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் என்ன செய்யறான் பாருங்க, செய்ய வேண்டியது செய்யல, செய்யக்கூடாத செஞ்சிருக்கிறான். வாசிங்கள் 39 வாசிங்க. அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இவன் எதை அறிஞ்சிருந்தான்? இவரை அறிஞ்சது, இவரை பரிசோதனை பண்ணுகிறான். அல்லேலூயா. எப்ப வந்திருக்கிறவரை பரிசோதகர். அல்லேலூயா. செக்கிங் ஆபீசர். இவருக்கே என்ன பண்ணுகிறான்? செக்கிங் பண்ணுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவள் யார்? இவ எப்படிப்பட்டவள்? அல்லேலூயா. ஆனா அழைப்பு இல்லாம, அனுமதி சீட்டு இல்லாம உள்ள வந்தவ பரலோகத்துக்கு போயிட்டா. அல்லேலூயா. இவன் எல்லா தசமபாகம் கொடுத்து சர்ச்சுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி எங்க இருக்கிறான்? அப்படியே பார்த்துனுக்குறான். யார் என்ன பண்றாங்க, ஏது என்ன பண்றாங்க, அறிகிற அறிவு இவன் அறியல. அவ ஒன்னு அறிஞ்சா, இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை அறிந்தாள். உள்ள இரட்சகர் என்பதை அறிந்திருந்தால், பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அறிந்திருந்தால், அநேக பாதங்களை தொட்டவள் தன் இருதயத்தை எல்லாம் பாதத்தில் ஊற்றினாள். அல்லேலூயா. வந்தவள் ஆயத்தத்தோடு வந்தால் ஆசீர்வாதத்தோடு திரும்பி போனா. நான் சொல்லுவேன், நீங்க ஆராதனையில ஆண்டவரை தொழுது கொள்ள ஆயத்தத்தோட வரணும், நல்ல உற்சாகத்தோட வரணும், தூக்க முகத்தோட வரக்கூடாது. அல்லேலூயா. இருக்கிற 1.5 மணி ஆராதனையில அரை தூக்கம் முழு தூக்கத்தோட இருந்தா எப்படி உன்னை ஆசீர்வதிப்பாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணு எப்படி இருக்கணும்? விழிச்சுன்னு இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுகிறான்? யாரெல்லாம் தூங்கி நிற்கிறான்னு பார்த்து நிற்கிறான். அல்லேலூயா. 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 நல்லா விழித்து கொண்டு இருக்கணும், ஒரு ஆயத்தத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் முடிச்சிடறேன். மத்தேயு 25:3 வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் கொண்டு போனார்கள். கவனிங்கள், இங்க மணவாளனை சந்திக்க எத்தனை கன்னிகை போனாங்க? 10 கன்னிகை போனாங்க. 5 பேரு புத்தி இல்ல. அல்லேலூயா. என்ன எத்தனை போலையா? என்ன எத்தனை போலையா? அல்லேலூயா. தீவெட்டி எத்தனை போற? ஆனா உள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அல்லேலூயா. அப்ப என்ன இல்லைன்னா ஆயத்தை இல்ல. அல்லேலூயா. என்ன என்பது அபிஷேகம். இன்னும் அபிஷேகம் பெறாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால் நீ அசதியா உட்கார மாட்டாய். நீ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பாய். நீ ஆவியில் அனலாய் கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. வாசிங்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளன் எப்ப வராரு? நடு ராத்திரியிலே. எப்ப வராரு? பாஸ்டர் நடுராத்திரி லேட்டா பார்த்தேன் பாஸ்டர், அதனால தான் பாஸ்டர் எனக்கு டயர்ட் ஆகுது. அப்ப நாங்க ஒண்டி எத்தனை மணி வரைக்கும் பார்த்தோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை மணி வரைக்கும் பார்த்தோம்? நடுராத்திரியில வருவாரு. அல்லேலூயா. என்ன சத்தம் கேட்குமா? மணவாளன் வர்ற சத்தம். நடுராத்திரி எழுந்து ஜெபம் பண்றீங்களா? கடைசி காலம். அல்லேலூயா. நல்ல ராத்திரியில எழுந்து ஜெபம் பண்ணுங்க. மணவாளன் எழுப்பி கொண்டு இருக்கிறார், ஆயத்தப்படுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா.
ஆயத்தப்படுறதுக்கு உன் விளக்குல எண்ணெய் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் இல்லாம நீ தூங்கி கொண்டு ஜெபம் பண்ணினா அந்த ஜெபம் கேட்கப்படாது. நல்லா விழித்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. இங்க 7ஆம் வசன வாசிகள், அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆயத்தம் இருக்கணும், சபை ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா பிசாசு கரைப்படுத்தும்படி, அசுத்தப்படுத்தும்படி, பிரச்சனை உண்டுபடும்படி வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆவில் அனலோடு இருக்கிறவங்களோட அனலாயிரு, ஜெபிக்கிறவங்களோட இணைந்து கொள்ளு, நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காதீங்க. அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிங்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. முன்னாடி தானே நீ அனவால சந்திப்புக்கு எண்ணெய் எடுத்துட்டு போனல, கடைசியில மன்னிப்பு கேட்டுற பரலோகத்துக்கு எப்படின்னா போயிடுவேன், முடியவே முடியாது. அதுல அவர் நியாயாதிபதியா இருப்பாரு. நீ ஒரு கணக்கு போடலாம், ஏசு கிட்ட வந்துட்ட பிறகு என் பாவெல்லாம் அறிக்கிட்டு நான் ஒரேடியா பரலோகத்துக்கு போயிடுவேன். உனக்கு இயேசுவை அறிகிற அறிவு இல்லைன்னா இரக்கம் கிடைக்கும். வாரம் வாரம் சத்தியத்தை கேட்டு 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 இன்னும் நீ கடினமா இருப்பாயினால் நடுராத்திரில மணவாளன் வருவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நேத்து ஒரு அம்மா, வயசான அம்மா இறந்தது. நல்லா உட்கார்ந்து இருந்தாங்க, ரட்சிக்கப்படலை, ஆனால் மரணம் சந்தித்தது. இது ஆண்டவர் கடைசி காலம். நீ ஆயத்தத்தோடு இருப்பாயனா இன்னும் உனக்கு ஆயுசு நாட்டில் கூட்டி தருவார். நீ அசதியா இருப்பாயனால் எந்த பலவீனமும் எந்த போராட்டமும் உன்னை எதிர்நோக்கி வரலாம். சில வேளை உனக்கு ஒரு பயம் வரலாம், திகில் வரலாம். ஆனால் ஆயத்தப்படுவர்களுக்கு எதை குறிச்சும் பயம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆயத்தம் இல்லாம என்ன பண்றாங்க, நடுராத்திரியில போய் எங்கன்னா கடை இருக்குமா போய் வாங்கிக்க போகிறார்கள். மணவாளன் வருகிறார். அல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாணத்துக்குள்ளே போனார்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் என்னும் வஸ்திரம் உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் என்கிற எண்ணெய் உனக்குள்ள இருந்தாதான் உன்னால் ஆயத்தமா இருக்க முடியும். இன்னைக்கு அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் பின்னாடி போய் கொண்டிருக்கிறாங்க. காரணம், அமர்ந்திருக்க வேண்டிய நேரத்தில், அடங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு அநேகர் இல்லாமல் இருக்கிறார்கள். உனக்கு கொடுக்கப்பட்ட சபையை பயன்படுத்திக்கோ, உன் நேரத்தை வீணாக்காத. 7 நாள்ல 6 நாள் உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு 7வது நாள்ல என் ஆண்டவர் அபிஷேகிப்பார்னு கேட்டு நிற்காத. 7 நாளும் நீ தேவனோடு கூட அமர்ந்திருந்து பேசிக்கொண்டே இரு. உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவார், உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவார். எந்த ஆபத்துக்கும் உன்னை விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் யுத்தங்களை கடைமுனை விட்டு ஓய பண்ணுகிறார், வில்லை உடைக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன், உன் எல்லைகள் அவர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் பாதுகாப்பார். நீ அமர்ந்திருக்க நேரம் ஒதுக்கு. அவர் தேவன் என்பது அறி. அவர் சமூகத்தை தேடு. ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கிடைக்கப்பட்ட இந்த நேரம் நல்ல கை கால் சுகமா இருக்கும் போது ஊழியத்துக்கு ஓடு, கலந்து கொள்ளு. பலவீனப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லாத. பரிசுத்தமுள்ளோடு பரிசுத்தமாயிரு, துதிக்கிறவளோட துதி. கர்த்தர் ஆயத்தப்படுகிறவளை அவர் வந்து அழைத்து கொண்டு போவார். எல்லாம் கண்களை மூடி. ஆபிரகாம் அவன் வீட்டு வாசல்ல, அவன் கூடாரத்தில் அவன் அமர்ந்திருந்தான். அவனை எதிர்நோக்கி 3 தூதர்கள் வந்தார்கள். அவன் கூடாரத்தில் அமர்ந்திருந்தான். அவரே நோக்கி பார்த்திருந்தான். அவன் கண்களை ஏறெடுத்தான், எதிர்நோக்கி ஓடினான். கர்த்தர் அவனுக்கு ஏற்ற வேலையில், அவன் குறித்திருக்கிற ஒரு காலத்தில் அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தான். இன்னைக்கு நீ தேவனுடைய கூடாரத்தில் அமர்ந்திருப்பாயனா,
அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவாயானால் உன் எல்லைக்குள்ள, உன்னுடைய வாசஸ்தலத்துக்குள்ள என் தேவன் வருவார். உன் வாஞ்சை நிறைவேற்றுவார். உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். லாபாலா சகரா. தேவனுடைய வீடா மாறணும், பெத்தேலா மாறணும். உன் வீடு பெத்தேலா மாறணும். ஆண்டவர் உன் வீட்டுக்கு வரணும். லோத்துவின் வீட்டுக்கு வரல, லோத்து வீட்டுக்கு போக முடியல. ஆனா லோத்து வருந்தினபடினால் அவன் வீட்டுக்கு போனான். ஆனா ஆபிரகாம் வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற உணவை அங்க சாப்பிட்டான். அவன் அதுக்கு பாத்திரவானா இருந்தான். ஓ ஹல்லேலூயா. அவன் அமர்ந்திருந்தான். அவனுடைய வெயிலின் உஷ்ணத்தில் அமர்ந்திருந்தான். நீங்க வீட்டில் நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பாயனால், நீ அடங்கியிருப்பாயனால், ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உனக்கு வைத்திருக்கிற பொக்கிஷத்தை அவர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் அப்பா. இன்னும் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பு ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற நன்மையை, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்கள் முகத்தை நீர் பிரகாசிக்க செய்வீராக. நீர் இன்னும் எங்களை எடுத்து உடைய நாமத்துக்காக பயன்படுத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. என் சபையை பயன்படுத்துவீராக. அவருடைய முகங்கள் ஆண்டவரே உடைய பிரகாசம் ஆண்டவரே ஒளி வீசட்டும். உடைய இருதயத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.